இன்னைக்கு நம்ம வந்து ப்ரிப்போசிஷன், அதாவது மேல கீழே அந்த இடைச்சொற்கள்னு சொல்லுவோம்ல, அந்த இதெல்லாம் பார்க்கலாம். எப்படி சொல்றதுன்னு உள்ள வெளியே, அங்க இங்க, முன்னாடி பின்னாடி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒலகே அப்படின்னா உள்ளே. இப்ப யாரையாவது நம்ம வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லும்போது ஒலகே பண்ணி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து இப்போ நம்ம பஸ்ல ஏறிட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போவீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் ஒலகே ಹೋಗ್ತೀರಾ அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆம், இது ஒலகேனா உள்ளே. ಹೊರಗೇனா வெளியில. இப்ப வந்து கேட்டுக்கே ಹೊರಗೆ ಬನ್ನಿ, கேட்டுக்கு வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். கேட்டுக்கே ಹೊರಗೆ ಬನ್ನಿ. சம்டைம்ஸ் நான் கேட்டுக்கு வெளியில இருக்கேன் அப்படின்னு சொன்னா கேட் ಹೊರಗೆ ಇರ್ತೀನಿ மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ಹೊರಗೆ வெளியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹம், ಒಳಗೆ உள்ளே, ಹೊರಗೆ வெளியே. அடுத்து இந்தா. அஹ், இப்ப ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறேன். இருந்து வீட்டுக்கு, இந்த வேர்ட்ஸ்க்கு என்ன மீனிங்னா, இருந்துன்னா இந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிங் ஃப்ரம் ஆஃபீஸ் டு ஹோம் அப்படின்னா, ஃப்ரம் அந்த இருந்து, ஆஃபீஸ்ல இருந்து அதுக்கு தான் இந்தா. அப்புறம் வந்து வீட்டுக்கு, அதுக்கு கே அப்படிமோ. மனே, வீட்டுக்குன்னு நம்ம சொல்ற மாதிரி வீடுக்கு அங்க மனே வீடு, மனே. உம் வீட்டுக்கு போறோங்கிறதுனால மனைகே. ஆஃபீஸ் இருந்தா மனைகே ಹೋಗ್ತೀನಿ, ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், வீட்டுக்கு போறேன், அந்த மாதிரி. ஆஃபீஸ் இருந்தா மனைகே, இருந்துன்னா இருந்தா, எங்க இதுக்கு போறோம், அந்த இதுக்கு வந்து மனைகே கே. வீடுனா மனை, இந்தா கே, இருந்து கே. அதே மாதிரி மேல கீழேனா மேலே மேலதான் சொல்றாங்க, கீழே வந்து ಕೆಳಗೆ அப்படிங்கிறாங்க. இப்போ மேல மாடிக்கே ಹೋಗன்னா மாடிக்கு போலாமா அப்படின்னு கேட்டுக்கலாம். கீழே கிரவுண்டுக்கே ಹೋಗன்னா கிரவுண்டுக்கு போலாமா, அந்த மாதிரி கேட்டுக்கலாம். மேல ಕೆಳಗೆ. யாராவது குழந்தைங்க கீழே விழுந்துட்டா ಕೆಳಗೆ விழுந்துட்டானே அதை சொல்லுவா. கரெக்டான வேர்டு தெரிஞ்சுட்டு வரேன். விழுந்துட்டானே அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ಕೆಳಗೆ ಇದೀನಿ, கீழே இருக்கிறேன். மேலே பரேன்னா மேலே வரட்டுமா அப்படின்னு கேட்கலாம். ஏதாவது டெலிவரி பாய் வந்திருக்காங்கன்னா, வீட்டுல கீழே இருக்கேன் கேட்ல, இல்ல ಕೆಳಗೆ ಇರ್ತೀನಿ, மேலே பரேன்னா அந்த மாதிரி கேட்டுக்கலாம். ஆஹ் அப்புறம் பக்கம் தூரம், ಹತ್ತಿರ ದೂರ. ಹತ್ತಿರனா இப்போ ನಮ್ಮ ಮನೆ ಹತ್ತಿರ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇದೆ, நம்ம வீட்டு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸ்கூல் ಸ್ವಲ್ಪ ದೂರ ಇದೆ, ஸ்கூல் வந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு, அந்த மாதிரி சொல்லலாம். தூரம், ಹತ್ತಿರ. அப்புறம் நம்ம வந்து முன்னாடி பின்னாடி, வீட்டுக்கு முன்னாடி, ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி, பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி இப்படிலாம் சொல்லுவோம்ல, அதை வந்து முந்தே ஹிந்தே அப்படின்னுவாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஹாஸ்பிட்டல் முந்தே பார்க் மாடுபேடா. ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி பார்க்கிங் பண்ணாதீங்க, பின்னாடி பண்ணுங்க, ஹிந்தே மாடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சில இடங்கள்ல. அந்த முந்தே ஹிந்தே. இப்போ நம்ம கூட மனை முந்தே மக்கள் ஆட்ட ஆடுத்தாரே, நம்ம வீட்டுக்கு முன்னாடி குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தை வெளியில் பின்னாடி போக வேண்டாம்னா ஹிந்தே ஹொப்பேடாடா, முந்தே ஆட்ட ஆடு, பின்னாடி போக வேண்டாம், முன்னாடி ஆடு விளையாடு அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் வந்து முன்சே ஆமேலே, அதாவது கொஞ்ச நேரம் முன்னாடி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இது. ஆஹ் இப்ப வீட்டுக்கு முன்னாடி பின்னாடினா முந்தே ஹிந்தே. கொஞ்ச நேரம் முன்னாடி பின்னாடி அப்படின்னா அந்த முன்னால அப்புறமா அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து ಮುಂಚೆ ಆಮೇಲೆ. 5 நிமிஷம் ಮುಂಚೆ பஸ் ಹೋಗಿದ್ದೆ, 5 நிமிஷம் முன்னாடி பஸ் போயிடுச்சு. 10 நிமிஷம் ஆಮೇಲೆ இன்னொரு பஸ் ಇದೆ, 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு இன்னொரு பஸ் இருக்கு. ஆமேலேனா அப்புறமா. அப்புறம் இருந்தால், அதாவது இப்போ மழை இருந்தா வர முடியாது அப்படின்னு சொல்லணும்னா, மழை ಇದ್ರೆ ಬರಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. மழை இருந்துச்சுன்னா வர முடியாது, மழை ಇದ್ರೆ ಬರಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அப்புறம் வந்து ஆனால் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம்ல, பட். அதுக்கு வந்து எப்படி சொல்லலாம்னா, உம் மழை இருந்தது ஆனா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து மழை உம் மழை ಬಂದೆ ஆஹ் ಆದ್ರೆ ಏನು ತೊಂದ್ರೆ ಇಲ್ಲ. ಮಳೆ வந்துச்சு, இருந்தாலும் எதுவும் தொந்தரவு இல்ல, நாங்க வந்துடுறோம், ஆனாலும் பரவாயில்ல. மழை ಬಂದೆ ಆದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ ಬರ್ತೀನಿ, இருந்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ஆத்ரே யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேசும்போது ரொம்ப இந்த ஆத்ரே யூஸ் பண்ணது இல்ல. இத்ரே எப்படிலாம் யூஸ் பண்ணிருக்கேன்னா, மழை இத்ரே ಬರಕೆ ಆಗಲ್ಲ, சாயங்காலம் ஃப்ரீ இத்ரே ಬರ್ತೀನಿ, அந்த மாதிரி இருந்தா வரேன் அப்படிங்கறது அடிக்கடி யூஸ் பண்ணிருக்கோம்.
அப்புறம் வந்து எதிர் எதிர் நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி அவங்களும் எதிரன்னு தான் சொல்றாங்க. இப்போ கன்னடத்துலயும் ஹோட்டல் எதிர்க்க ஒரு கோயில் இருக்கு. ஆஞ்சநேயர் கோயில் டெம்பிள் எல்லிதே அப்படின்னு நான் இன்னைக்கு கடையில கேட்டேன். அவர் வந்துட்டு வெஜ் ஹோட்டல் எதிரே இதேமா அப்படின்னு சொன்னாரு. இது டெம்பிள வந்து கோவில வந்து தேவர் மனை அப்படின்னுவாங்க. ஸோ ஹோட்டல் எதிரே தேவர் மனை இதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிரு நம்மளும் ஆனா இப்ப எல்லாம் இங்கிலீஷ் மிக்ஸ்டு தான் யூஸ் பண்றோம்ல. அதனால ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. தமிழ்ல சப்போஸ் யாராவது எதிர இருக்குன்னு சொன்னாங்கன்னா, கன்னடத்துல சொன்னாங்கன்னாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம் எதிர. அப்புறம் வந்து அம் ஹிந்தின, முந்தின அப்படின்னு இன்னும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ப்ரீவியஸ், நெக்ஸ்ட், போன வாரம், அடுத்த வாரம் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. அதுக்கு இந்த மாதிரி ஹிந்தின, முந்தின. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன வாரமும் ஊருக்கு அம்மா ஊருக்கு போயிட்டேன். அடுத்த வாரம் அத்தை ஊருக்கு போறேன். இந்த ஒரு வாரம் மட்டும் தான்ப்பா இங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ಹಿಂದಿನ ವಾರ ಅಮ್ಮ ಊರಿಗೆ ಹೋಗಿದ್ವಿ, ಮುಂದಿನ ವಾರ ಅತ್ತೆ ಊರಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು, ಈ ವಾರ ಇಲ್ಲಿದ್ದೀನಿ. ಹಿಂದಿನ ವಾರ ಅಮ್ಮ ಊರಿಗೆ ಹೋಗಿದ್ವಿ, ಹಿಂದಿನ போன வார, ಮುಂದಿನ அடுத்த வார. இது வந்து போன வாரம் அடுத்த வாரம்னா போன வருஷம் அடுத்த வருஷம் இதுக்கெல்லாம் வந்து ஹிந்தின முந்தினன்னு யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்ததுக்கு தான் முந்தின. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்ல வந்து முந்தின நாள், முந்தின வருஷம் இப்படி முந்தினங்கிறத வந்து போன வருஷத்துக்கு தான் யூஸ் பண்ணிருக்கோம் அடிக்கடி. அடுத்த வருஷத்துக்கு வந்து நம்ம அடுத்து ஆனா இங்க வந்து அந்த முந்தின அது வந்து அடுத்ததுக்கு தான் யூஸ் பண்றாங்க. முடிஞ்சதை வந்து ஹிந்தினன்னு சொல்றாங்க. மோஸ்டா இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி பேசும்போது நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி தான் பேசுறாங்க. அது ஸோ அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீக், நெக்ஸ்ட் வீக் இப்படியே தான் வருது. இருந்தாலும் ரொம்ப பியூரா கன்னடத்துல சொல்றாங்கன்னா நம்ம இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். முந்தின வருஷா அப்படின்னா அடுத்த வருஷா, ಮುಂದಿನ ಹಿಂದಿನ ವರ್ಷನ ಲಾಸ್ಟ್ ಇಯರ್. ಹಿಂದಿನ ನ್ಯೂ ಇಯರ್ಗೆ 10 ಬುಕ್ಸ್ ಓದಕ್ಕೆ நினைப்பி நினை ஓகே நினைச்சேன் அப்படின்னு எப்படி சொல்றேன்னு தெரியல. நினைப்பு இதேன்னா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நினைப்பு இதே. இப்போ முந்தின நியூ இயர்க்கும் அதே கோலு, அடுத்த வருஷமும் நான் அதே தான் வச்சுக்க போறேன் கோலா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹிந்தின முந்தின. அடுத்து அத்வா, இது அல்லது அது அப்படின்னா இது அத்வா அது ஏனாದ್ರೂ ஒண்ணு தகோ. இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ இல்ல அந்த ஸ்வீட் எடுத்துக்கோ, இந்த பால் குழந்தைங்கிட்ட இதை சொல்லலாம். இது அதுவா அது ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோ. தகோ ஏனாದ್ರೂ ஒண்ணு தகோ. தகோனா எடுத்துக்கோ, தகோலினா எடுத்துக்கோங்க. இது அத்வா அது. ஆஹ் ஆஹ் இல்லைன்னா இதே வேற மாதிரி கேட்கணும்னா அத்வா இல்லாம சும்மா இது பேக்கா அது பேக்கா அப்படின்னு கேட்டுக்கலாம். இது வேணுமா அது வேணுமான்னு. ஆனா அத்வான்னு யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா ஓ அல்லதுக்கு தான் இது யூஸ் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். மத்தேன்னா இதுவும் வேணும் அதுவும் வேணும். அப்ப அந்த பாப்பா வந்து இல்ல இல்ல இதுவும் மத்த அதுவும் ரெண்டு பேக்கோ, இதுவும் மத்த அதுவும் ரெண்டு பேக்கோ அப்படின்னு சொல்லலாம். மத்தே. அத்வானா அல்லது, மத்தேனா மற்றும். இது இதெல்லாம் வந்து ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம வந்து நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய வாக்கியங்கள் வந்து ஒலிகே பண்ணி ஒலிகே பர்த்திரா உள்ள வரீங்களா, ಹೊರಗೆ ಹೋಗ್ತೀರಾ வெளில போறீங்களா, ಇವತ್ತು ರಜಾ இன்னைக்கு லீவு ಅದಕ್ಕೆ ಹೊರಗೆ ಹೋಗ್ತೀನಿ அதனால வெளியில போறதுக்கே பிளான் ಇದೆ, ಹೊರಗೆ ಹೋಗಕ್ಕೆ அப்படின்னு சொல்லிக்கலாம். ಹೊರಗೆ ಸ್ವಲ್ಪ ಹವಾ ಗಾಳಿ ಇದೆ, வெளியில கொஞ்சம் காத்து வருது, ಒಳಗೆ ಗಾಳಿ இல்ல ஃபுல் வெக்கை ಇದೆ அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல கூட வெக்கையா இருக்குன்னு சொல்லுவாங்க, இங்கேயும் வெக்கை ಇದೆ அப்படின்னுவாங்க. அப்புறம் ஆபீஸ் இருந்தா இருந்து ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறேன் அப்படின்னா ஆபீஸ் இருந்தா மನೆಗೆ ಹೋಗ್ತೀನಿ, ಮನೆಯಿಂದ ஆபீஸ் ಹೋಗ್ತೀನಿ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கே போடுவாங்க. இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டல்ಗೆ ಹೋಗ್ತೀನಿ, ஸ்கூல்ಗೆ ಹೋಗ್ತೀನಿ அப்படிலாம் சொன்னாங்கன்னா ஸ்கூலுக்கு போறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அந்த மாதிரி அர்த்தம். அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் மேல கீழே யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ಕೆಳಗೆ, ಹತ್ತಿರ ದೂರ. இப்ப வந்து அத்தை கூட போங்க அப்படின்னா ஆன்டி ஜொத்தே ಹೋಗು, அத்தை கிட்ட போ, அத்தை பக்கமா போ அப்படின்னா அத்தை ಹತ್ತಿರ ಹೋಗುடா அப்படின்னு சொல்லுவாங்க. ಹತ್ತಿರ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் ஓ ஆ ஸ்கூல் தூரம் இல்லையா, அது ரொம்ப தூரமா அப்படின்னு கேட்கணும்னா அந்த ஸ்கூல் ஆ ஸ்கூல் தூரம் இல்லையா அப்படின்னு கேட்டுக்கலாம். இந்த மாதிரி.
ஓகே. இப்போ இன்னைக்கு நம்ம நெறைய சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் நான் இன்னைக்கு பார்த்த கான்வர்சேஷன் என்னதுன்னா, இன்னைக்கு வந்து நான் இங்க போனேன், பழக்கடைக்கு போனேன். அப்போ வந்து பழக்கடைக்காரர்கிட்ட வந்து தான் சில விஷயம்லாம் கேட்டேன். இப்போ மகளுக்கு ட்ரெஸ் ತಗೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆ ತರ ಶಾಪ್ ಎಲ್ಲಿ ಇದೆ? அதாவது அ ஆ 6 6 ತಿಂಗಳು ಮಗಳಿಗೆ 6 மாசம் மாசம்னா திங்களு அப்படின்னு சொல்லுவாங்க. 6 ತಿಂಗಳು மகளுக்கே அ அ இது ட்ரெஸ் தகவலுக்கே ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எள்ளி ஆத்தரா அந்த மாதிரி கடைகள் எங்க இருக்கு? இல்ல நம்ம ஸ்ட்ரைட்டா துணி கடை எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தமிழ்ல கேட்போம்ல. இங்க வந்து எனக்கு அப்படி கேட்க டக்குன்னு வரல. அதனால குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரியான ஷாப். தரானா மாதிரி. ಆ ತರ ಮಾ ಶಾಪ್ ಎಲ್ಲಿ ಇದೆ அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து இங்க ம் ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಹೋಗು, கொஞ்சம் முன்னாடி போங்க, ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಹೋಗಿ ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல இதே அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு இடத்த பத்தி சொல்லும்போது புரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து ஆம், இந்த பழம் நல்லா இருக்கா ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾ அப்படின்னு கேட்டேன். ஏன்னா கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி இருந்தது. அது ಬೇಡ மேடம், இது தகோலி, அது வேண்டாம், இது எடுத்துக்கோங்க, அது ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ, அது ஹாலாயிடுத்து, வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே இது எஷ்டோ இது எஷ்டோ இது எவ்வளோ எல்லாம் கேட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்டயே வந்து இன்னொன்னு ஏதோ கேட்கலான்னு நினைச்சு கேட்டேன். ஆஞ்சநேயர் டெம்பிள் எல்லி இதேனா அப்படின்னு டெம்பிளையும் கேட்டுக்கலாம். எப்பவும் போற ஷாப் இல்லாம புது ஷாப், புது இடம், அதனால எல்லாமே விசாரிச்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து ஆஹ் ஆனா கொஞ்சம் ஒரு 2 மாசம் முன்னாடி நான் அங்க போயிருக்கேன். ಏನಾಯ್ತು ಮ್ಯಾಮ್ 2 ತಿಂಗಳು ಬರಲ್ಲ? என்ன ஆயிடுச்சு மேம்? 2 வாரம் நீங்க வரவே இல்ல, 2 மாசமா வரவே இல்ல, 2 ತಿಂಗಳು ಬರಲ್ಲ அப்படின்னு கேட்டாரு. ಇದು ಸ್ವಲ್ಪ ದೂರ ಇದೆನಾ, ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಬರಲ್ಲ, ಮನೆ ಹತ್ತಿರ ಇನ್ನೊಂದು ಶಾಪ್ ಇದೆ, ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದೆ. வீட்டு பக்கத்துல இன்னொரு கடை இருந்தது, மனை ஹத்திரா இன்னொன்று ஷாப் ಇದೆ, இன்னொன்று கடை இருந்துச்சு, ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದೆ, அங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வேற எங்க கன்னடா யூஸ் பண்ணேன்? இன்னொரு அக்கா, பக்கத்துல வேலைக்கார அக்கா வந்திருந்தாங்க. அவங்க பொண்ணை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அப்ப அந்த அக்கா கிட்ட, "என்னக்கா ಊಟ ಆಯ್ತಾ?" அப்படின்னு கேட்டேன். "ಊಟ ಆಯ್ತು." "இவரு நிம் மகளா?" அப்படின்னு கேட்டேன். "ஆமா" அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்களே வந்து, "இது ದೊಡ್ಡವಳು, அதாவது இது பெரிய பொண்ணு, சிக்கவனே 4th ஓதுதானே, ஓதுதானே மீன்ஸ் படிக்கிறானே, 4வது படிக்கிறான், மனைಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, ಇವತ್ತು ಇವಳಿಗೆ ராஜா, அதுக்கே கற்கொண்டு ಬಂದೆ, கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அக்கா. கற்கொண்டு பந்தே. இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்குவோம். அப்புறம் கான்வர்சேஷனும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பேசி பேசி பாருங்க, அப்பதான் வரும். பெங்களூர்ல இருக்கீங்கன்னா பக்கத்துல யாராவது கன்னடா பீப்புள் இல்ல கன்னடா குழந்தைங்களை பார்க்கும்போது நம்ம கன்னடத்திலே பேசிட்டே இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பா ஈஸியா வந்துடும். தேங்க்யூ.